வீட்டுக்கு வீடு சிறுகதை. ஆசிரியர் ராவி அவர்கள். அன்று இரவு சமையல் அபாரம். கல்யாணராமனுக்கு கனதிருப்தி. தன் மனைவி மதுரம் பெயருக்கேற்ப மதுரமாக சமைத்து விட்டதில் திருப்தியோடு உண்ட களைப்பு நீங்க மஞ்சத்தில் போய் உட்கார்ந்தான். மதுரமும் சமையல் அறை காரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். இருவரும் இன்பமாக ஏதேதோ பேசலானார்கள். உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு அல்லவா? கல்யாணராமனுக்கு கண்ணை சுற்றியது. அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக சிரமப்பட்டு விழித்து கொண்டு இருக்க முயன்றான். மதுரத்துக்கும் இமைகள் கனத்தன. கணவன் தூங்காமல் நாம் தூங்குவதா என்று அமட்டிய கண்களை அவளும் அகல விரித்து கொண்டிருந்தாள். கொட்டாவிக்கு மேல் கொட்டாவியாக விட்டு கொண்டிருந்த கல்யாணராமன், இந்த சட்டம் வந்தாலும் வந்தது, கோர்ட்டிலே வழக்குகள் வளரத் தொடங்கிவிட்டன என்றான். எந்த சட்டத்தை சொல்லுகிறீர்கள்? ஹிந்து சீர்திருத்த சட்டத்தை தான் சொல்லுகிறேன். விவாகரத்து வர வர அதிகமாகிவிட்டது என்றான் கல்யாணராமன். ஆகாமல் என்ன செய்யும்? கணவன் மனைவி என்றால் ஒரு ஒற்றுமை வேண்டாமோ? நல்லவனுக்கு பொல்லாதவள், பொல்லாதவளுக்கு நல்லவன் என்று முடித்து போட்டால் குடும்பம் எத்தனை நாள்தான் நல்ல விதமாக ஓடும்? சட்டம் வந்தது ஒரு விதத்தில் நல்லதுதான் என்றாள் மதுரம். பேஷ் பேஷ், ரொம்ப முன்னேறிவிட்டாயே. அப்படியானால் உனக்கு என்னை பிடிக்கிறதா இல்லையா என்பதை ஒளிவு மறைவு இல்லாமல் இப்பொழுதே சொல்லிவிடு என்றான் கல்யாணராமன். உங்களுக்கும் எனக்கும் பிடிக்காமல் போவதாவது? உங்களை போன்றவரை கல்யாணம் செய்து கொள்ள நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. இல்லை, சட்டத்தை பற்றி பேச்சு வந்ததும் பிரமாதமாக புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டாயே. ஒருவேளை உனக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டதோ என்று பார்த்தேன். நன்றாக சொன்னீர்கள். உங்களையாவது எனக்கு பிடிக்காமல் போவதாவது? சட்டத்தை பற்றி பேச்சு வந்ததும் சசிகலாவின் ஞாபகம் வந்தது. அதனால் சொன்னேன் என்றாள் மதுரம். சசிகலாவுக்கு என்ன? ஸ்ரீகாந்தனை போல ஒரு கணவன் கிடைக்க வேண்டுமே. ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அந்த அப்பாவி பெண்ணுக்கு அப்படி ஒரு பொல்லாத கணவன் வாய்த்தே இருக்க வேண்டாம். என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? நான் கூட அவனோடு பேசி பழகி பார்த்திருக்கிறேனே. எனக்கு அவன் நல்லவனாகத்தானே தோன்றினான். நல்லவனா? மருந்துக்கு கூட ஒரு நற்குணம் அவனிடம் கிடையாதாம். பொய், புனை, சுருட்டு, சூது, வாது, கள்ளம், கபடம் எல்லா துர்க்குணங்களும் ஒன்று கூடி அவனிடம் படிந்து இருக்கின்றனவாம். அடடா, அடுக்கிக் கொண்டே போகிறாயே. இரட்டை இரட்டையாக நீ சொல்லுகின்ற அவ்வளவு சொல்லுக்கும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம்தான் என்பது உனக்கு தெரியுமா? உங்கள் கிருத பேச்சை கேட்க நான் ஆளில்லை. முன்னால் அவன் கச்சேரியில் உத்தியோகம் பார்த்து கொண்டு இருந்தானாமே, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அதற்கென்ன இப்பொழுது? இன்னும் அதே கச்சேரியில் தானே வேலை பார்க்கிறான். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிந்த லட்சணம். அந்த வேலை போய் எத்தனையோ நாட்களாகிவிட்டன. ஆனால் பெரிய பணக்காரனாகிவிட்டான். பேஷ், கெட்டிக்காரன். முன்னுக்கு வந்து விட்டான். அவனை போய் குறை கூறுகிறாய்? அவனை போய் அப்படி குறை கூற என்ன இருக்கிறது? கெட்டிக்காரனம் கெட்டிக்காரன். கொடுக்கின்ற 3.25 சம்பள பணத்தில் ஒருவன் கையில் இஷ்டப்படி பணம் துள்ள முடியுமோ? பின்ன எப்படி பணம் துள்ளியது? கை நிறைய வாங்கினானாம், பை நிறைய வாங்கினானாம். அது தெரிந்த பின் தான் வேலையை விட்டே நிறுத்தி விட்டார்களாம். இப்பொழுது ரயில்வேயில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறானாம். ஒரு தடவை சூடு கண்ட பின்னும் கூட அவன் பிறந்த குணம் போகவே இல்லையாம். இங்கேயும் என்னென்னவோ இல்லாத திருட்டு காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டு எல்லாவற்றையும் செய்கிறானாம். அதோடு மட்டும் இருந்தாலாவது பரவாயில்லையே. கிண்டி குதிரை பந்தயம், சீட்டாட்டம் முதலிய துர்பழக்கங்கள் வேறு இருக்கின்றனவாம். அப்படியா? பாவம், சசிகலாவை நினைத்தால்தான் எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்கிறது. சாது பெண். அவளுக்கு போய் இந்த துஷ்டன் கணவனாக வாய்த்து விட்டானே என்று வருத்தமாக இருக்கிறது. இப்படி அடிக்கடி தப்புத்தண்டா விவகாரங்களில் இறங்கி வேலையை போக்கிக் கொண்டால் குடும்பத்தின் கதி என்ன ஆகும்? சாது சசிகலா கண்ணை கசக்கி கொண்டு கஷ்டப்பட மாட்டாளா? ஏதேது அனுதாபம் எல்லை மீறி போகிறதே. ஆமாம், அவள் அதிர்ஷ்டத்தை எண்ணி அனுதாபத்தை படுவதை விட நாம் வேறென்ன செய்ய முடியும்? அவள் ஸ்தானத்திலே நானாக இருந்திருந்தால்
ஒருவர் எத்தனைதான் கரடியாக கத்தட்டுமே, லட்சாதிபதியாக இருந்தாலும் அத்தகைய ஆண் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டு இருக்கவே மாட்டேன் என்றாள் மதுரம். ஏளனமாக நகைத்தான் கல்யாணராமன். என்ன அப்படி சிரிக்கிறீர்கள்? இல்லை, இப்பொழுதுதானே புதிதாக வந்திருக்கும் விவாகரத்து சட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பிடிக்காத புருஷனாக இருந்தால் பெண்டாட்டி தள்ளி வைத்து விடலாமே என்று நினைத்தேன். அந்த பெண்ணுக்கு அத்தனை சாமர்த்தியம் இருந்திருந்தால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? சுத்த அசடாக இருந்து விட்டதனால் தானே ஆழம் தெரியாமல் இறங்குபவர்களைப் போல அந்த முரடனை கல்யாணம் செய்து கொண்டு விட்டாள் என்றாள் மதுரம். கல்யாணராமனை போன்ற நல்லவன் தனக்கு கணவனாக வாய்த்து விட்டான் என்ற பெருமித உணர்ச்சி மதுரத்தின் முகத்தில் பளிச்சிட்டது. அதை கண்ட கல்யாணராமனின் உள்ளத்திலே அலாதி மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றாலும் ஒரு குறும்பு தோன்றியது. ஆமாம், உனக்கு அந்த மாதிரி கணவன் வாய்த்து விட்டான் என்று வைத்துக்கொள். அல்லது நானே ஸ்ரீகாந்தனை விட போக்கிரியாக இருந்தால் நீ என்ன செய்வாய் என்று கிண்டினான். நான் என்ன செய்வேனா? அப்படிப்பட்ட கணவனோடு ஒரு நிமிஷம் கூட வாழவே மாட்டேன். வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போய்விடுவேன். அத்தகையவனுக்கு என் அன்பு கிட்டவே கிட்டாது என்றாள் மதுரம் குரலில் உறுதி தொனிக்க. மதுரத்தின் சூடான பேச்சை கேட்டதும் கல்யாணராமனுக்கு வந்து கொண்டிருந்த தூக்கம் வந்த சுவட தெரியாமல் மறைந்து விட்டது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். பேஷ், ஆணுக்கு பெண் நிகர் என்று கும்மியடி என்று கூறும் இந்த நாட்களில் இப்படித்தான் ஒரு வீரப்பெண் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சளைத்தால் அது நன்றாக இருக்குமா? ஆமாம், நீ சொல்லுவது வெறும் வேடிக்கை அல்லவே என்று கேட்டான். வேடிக்கையா? அது எனக்கு வரவே வராது. இந்த மதுரம் ஒன்று சொன்னால் சொன்னதுதான். நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு காரியம் செய்து பாருங்களேன், அப்புறம் தெரிகிறது இந்த மதுரத்தின் பேச்சில் உள்ள உண்மை என்றாள். செய்து வேற பார்ப்பானேன்? உண்மையை கேட்கப் போனால் நான் ஸ்ரீகாந்தனை காட்டிலும் படு மோசமானவன். ஸ்ரீகாந்தன் இந்த விஷயத்தில் எனக்கு உரை போட காணமாட்டான். நீங்கள் அப்படி என்ன காரியம் செய்து இருக்கிறீர்கள்? என்ன செய்து இருக்கிறேனா? கண்ணிருந்தும் குருடு என்று சொல்லுவது உன் விஷயத்தில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது? புரியும்படி சொல்லுங்களேன். எனக்கு என்ன சம்பளம்? 300 ரூபாய். வருஷத்துக்கு என்ன ஆகிறது? 3600. போன வாரம் உனக்கு ஒரு வைரத்தோடு வாங்கினேனே, அதன் விலை என்ன? 2500. இந்த தீபாவளிக்கு உனக்கு மட்டும் ஜவுளிக்கு என்ன ஆயிற்று? 300க்கு கொஞ்சம் கூடுதலாக. அப்புறம் எனக்கு வேறு இல்லையா? நேற்று உன் அப்பாவுக்கு சொலையாக எண்ணி கொடுத்தேனே 1000. ஆமாம், அதற்கென்னவாம்? செலவை கூட்டி பார்த்தாயா? என் வருஷ சம்பளத்துக்கு மேலேயே ஓடிவிட்டதே. சரி, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? வீடு கட்டுவதற்காக நகர அபிவிருத்தி சங்கத்துக்கு 2000க்கும் மேல் முன்பணம் வேறு கட்டியிருக்கிறோமே. அதெல்லாம் சரி, வருமானத்துக்கு வேறு வழியே கிடையாதா? உப்பு, மிளகாய், புளி, அரிசியிலிருந்து வாங்கி குடித்தனம் நடத்த, சினிமா நாடகத்துக்கு போய் வர, டாக்டருக்கும் மருந்துக்கும் பணம் கொடுக்க, அதோடு சீட்டு கட்டி நீ 300 ரூபாய் கோட்டை விட இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? என்னதான் நேர்மையாக சம்பாதித்தாலும் இத்தனை வருமானத்துக்கும் வழி ஏது? கல்யாணராமன் அடுக்கிக் கொண்டே போனான். மதுரம் வாய் அடைத்து நின்றாள். கல்யாணராமன் அதோடு நிற்கவில்லை. தன் கட்சிக்கு பலம் தேடுபவனைப் போல ஆதாரம் காட்டுவதற்கு என்று மேஜையிலிருந்து என்னவற்றையோ எடுத்து போட்டான். மயங்கி நின்ற மதுரத்துக்கு அவன் காட்டும் ஆதாரங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளக்கூட தோன்றவில்லை. மதுரம், இப்பொழுதாவது புரிகிறதா இந்த விஷயத்தில் நான் ஸ்ரீகாந்தனை எல்லாம் ஏப்பம் விட்டு விடுகிறவன் என்று? தூர்பழக்கங்களில் யாரும் என்னை மிஞ்சிவிட முடியாது என்று சொன்ன கல்யாணராமன் சிறிது நிறுத்தி மதுரத்தை பார்த்தான். பிறகு, மதுரம், என்னை விட்டுவிட்டு போவதாக இருந்தால் தாராளமாக நீ போகலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. சட்டமும் உனக்கு சாதகமாக இருக்கிறதானால் ஒன்று, இனியாவது பிறர் குறைவை பெரிதுபடுத்தி கூறும் பழக்கத்தை நிறுத்திக்கொள். வீட்டுக்கு வீடு வாசல் படிதான் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் என்றான். உணவு உண்ட பின் பூரண திருப்தியோடு ஆரம்பித்த இந்த கதை இப்படி அதிருப்தியோடு முடிகிறதே. மதுரம் உண்மையாகவே தாம்பத்திய பிணக்கு முற்றி கல்யாணராமனை விட்டுவிட்டு போய்விட்டாளா என்று கேட்கத் தோன்றுகிறதல்லவா? ஆம், மதுரம் போய்விட்டாள். எங்கே?
அடுத்த அறைக்கு. அப்புறம் என்ன? மறுநாள் காலை கம கமவென்று மனம் கமழும் காப்பியோடு கல்யாணராமனின் அறைக்குள் மதுரம் நுழைந்தாள். முதல் நாளை காட்டிலும் தம்பதிகளுக்கிடையே நிலவிய திருப்தி சோபையுடன் விளங்கியது. இந்த கதை ஒரு ரஷ்ய கதையை தழுவியது. அன்பானவர்களை, ராவி அவர்கள் எழுதிய வீட்டுக்கு வீடு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.